ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகி தான் நம்ம வெளியில் வருவோம். கண்டிப்பாக லாஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து நம்மளை உலுக்கி எடுத்துரும். ரொம்பவே எமோஷ்னலான ஒரு படம். தாராளமாக தேட்டரில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து உங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்ல விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஹாப்பி ராஜ் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் திரையரங்கில் வெளியாகிற ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகௌரி பிரியா நடிச்சிருக்கிற இந்த திரைப்படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன்ட்ட லவ் டுடேல அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த மரியராஜா இளஞ்செழியன் அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தின் மேலான எதிர்பார்ப்பு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. படத்தோட கதை என்னங்கிறது ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக வேணாம், ஏன்னா இது ஏற்கனவே அடித்து துவச்சி காய போட்ட கதை தான். ஒரு அப்பாவை புரிஞ்சுக்காத பையன் கடைசியில் அப்பாவை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற ஒன்றையும் சொல்லலாம். எதனால அவனுக்கு அந்த அப்பா மேலே வெறுப்பு வருதுங்கிறது வேணால் தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு விஷயமா இருக்கலாம். இது வரைக்கும் எதுலையும் பெருசாக இந்த காரணத்தை காமிச்சு மகனுக்கும் தந்தைக்குமான ஒரு இடைவெளியை காமிச்சதில்லை. அந்த வகையில் இந்த படம் வந்து அந்த ஜானரில் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தோடைய கதாநாயகன் வந்து ஜார்ஜ் மரியம், கதாநாயகி வந்து கீதா கைலாம்ஸ். அப்படி தான் நான் சொல்லுவேன். எப்படி பனையாளம்பத்து ஜெயபிரகாஷ் இருந்தாரோ, விஜய் சேதுபதியெல்லாம் சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி இருப்பார் அதில், அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஜார்ஜ் மரியம் தான் ஹீரோ, கீதா கைலாம்ஸ் தான் ஹீரோயின். நம்ம அப்பாஸ் இருக்கார்ல, காதலிசம் அப்பாஸ், அவர் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்பாஸுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நடிக்க வருவோம் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் இவ்வளோ நாள் எதுக்கு தமிழ் சினிமாவில் இல்லை, இவ்வளோ நாள் தமிழ் சினிமா அவரை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற வருத்தம் வர அளவுக்கு நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு நிறைய படங்கள் நடிப்பார்னு எதிர்பார்ப்போம். மற்றபடி ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகௌரி பிரியா ரெண்டு பேருமே அவங்களுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே, மதுரை முத்துலேருந்து எல்லாருமே அவங்களுடைய பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ், அப்புறம் நான் ஒரே பாசிட்டிவாக பார்க்குறது அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் தான். டான் படத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நெகட்டிவான விமர்சனங்கள் நிறையா இருக்குது அந்த படத்தை பற்றி. படம் பெருசாக யாருக்கும் ஈர்க்கலை அப்படிங்கும் போது கூட அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. அது காரணம் வந்து அந்த படத்தின் கடைசி 10 நிமிடங்கள், அந்த சமுத்திரகனி சிவகார்த்திகேயன் அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் கடைசியில் சமுத்திரகனியோட உள்ளங்கால காமிச்சதுலேருந்து அது இப்போ சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ஸ் வருது. ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த இம்பேக்டை இந்த படத்தில் அரை மணி நேரம் வச்சுருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? படத்தோட ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போராக போகுது, ரொம்ப லேகாக இருக்குது. 2.5 மணி நேரம் படம், ஆக்சுவலாக அது 2 மணி நேரமாகவே கட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, நமக்கு அவங்க தவறான ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ப்ரொமோ வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு, அப்புறம் ட்ரெய்லர் இருந்துச்சு. அது எதிர்பார்த்து நம்ம போய் உட்காந்துருக்கும் போது படத்தில் சுத்தமாகவே காமெடி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ரொமான்டிக் ஜோனில் அந்த மாதிரி போயிடுது, பட் ரொம்ப சீரியஸாக இருக்குது, காமெடி இல்லை. அதிர்ச்சி அருண் இருக்காரு, மதுரமுத்து இருக்காரு, பட் அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃபும் அதே இதில் தான் போகுது. பட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து அந்த முதல் 2 மணி நேரம் நம்ம லேக் ஆகி உட்காந்துருக்கோம்ல, அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரியான ஒரு கடைசி அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வெளியில் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே அப்பாவை மிஸ் பண்ணுவாங்க. அப்பா இருக்காங்களோ இல்லையோ, எல்லாருமே அப்பாவை மிஸ் பண்ணுவாங்க. படத்தோட கடைசி டைலாக் கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கும். என்னென்னா, நம்ம அவங்கள்ட்ட பெருசாக வெளிப்படுத்திக்கிறதே இல்லை, நம்ம அவங்கள்ட்ட நெருங்கி போகிறதே இல்லை, அவங்களும் நம்மள்ட்ட நெருங்கி வர்றதே இல்லை, நம்மளும் அவங்கள்ட்ட பெருசாக வெளிப்படுத்திக்கிறது இல்லை, அவங்களும் நம்மள்ட்ட பெருசாக வெளிப்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ இதில் வந்து வெளிப்படுத்திக்கிட்ட அப்பா பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வெளிப்படுத்தாத அப்பா பிள்ளையாக இருக்கலாம், அப்பா இல்லாத பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா வந்து நம்மளோட அப்பா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹீரோ இமேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அப்பா தான் இதில் ஜார்ஜ் மரியம். அவரை பார்க்கும்போது ஒரு நடிகர் மாதிரிலாம் தெரில, ஏதோ ஒரு அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, ஒரு மாமா, அந்த மாதிரியான ஒருத்தராக தான் நம்ம அவர் கனெக்ட் ஆகிறாரு. அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிடுறாரு அவர். ஒரு மாதிரி டிராகனில் லாஸ்ட்டில் அளவை பாருல, அந்த மாதிரி இதில் பயங்கரமாக அள வச்சிடுறாரு. நம்ம வெளியில் வரும்போது ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகி தான் நம்ம வெளியில் வருவோம். கண்டிப்பாக லாஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து நம்மளை உலுக்கி எடுத்துரும். அப்பாசுமே சரி, அவருக்கு ஜார்ஜ் மரியம் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு.
ரொம்பவே எமோஷ்னலான ஒரு படம். தாராளமாக தேட்டரில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வெளில வரும்போது அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு மறந்து போயிருக்கும். அந்த லாஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து உங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்ல விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.